ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிலையன்ஸில் நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செட்டப் அமைஞ்சது. அதை பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ரிலையன்ஸ் பற்றி. இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துடுங்க. இதோட கண்டினியூவாக இப்போ நான் ரெண்டாவது வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அதோட கண்டினியூ உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கான நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிலையன்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரிலையன்ஸில் 22 பாயிண்ட் இன்றைக்கி மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.56% மைனஸ்லேயும் ஃபைனலாக 1386.8 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ், இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் போன வேகத்தில் அப்படியே பேர் பேக் எடுத்து செல்லாக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவில் வந்த ஸ்டாக்ஸு தொடர்ந்து சைட்வேஸ் வித் செல்லிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தளவுக்கு நல்ல பாசிட்டிவில் போன இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ஏன் பேர் பேக் எடுத்து இந்தளவுக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன் மறுபடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது அதோட கண்டினியூ உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க், என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இது ரெண்டும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிலையன்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்க்கலாம். இன்றைக்கி மட்டும் 15% நியூ ஒய் ரிலையன்ஸில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 7545 கான்ட்ராக்ட் நியூ ஒய் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் எப்பவும் சொல்கிற மாரி என்னோடய ஃபேவரட் பையர் அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 310% அதிகமான செல் குவான்டிட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிமாண்டை விட சப்ளை தான் 310% அதிகமாக இருக்குது. அதாவது 310% அதிகமாக இருக்குனாக்க பையரை விட செல்லர் 3 மடங்கு அதிகமான குவான்டிட்டி போடுறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ செல்லர் அதிகமாக வந்துட்டாலே அந்த இடத்துல பேசிக்காக ப்ரைஸ் ட்ராப் ஆகுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா வாங்கிறதுக்கான ஆட்கள் கம்மி, விற்கிறதுக்கான ஆட்கள் அதிகம் அப்படிங்கும்போது ப்ரைஸ் கீழே விழ தானே செய்யும். அடுத்து இங்கே கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 52,390 கான்ட்ராக்ட் நியூ ஒய் கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 248 கான்ட்ராக்ட் அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 52,142 கான்ட்ராக்ட் கால் சைடு நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 3108 கான்ட்ராக்ட் புட் சைடு நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே 3316 கான்ட்ராக்ட் அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் போட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 208 கான்ட்ராக்ட் மட்டுமே புட் சைடு நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஓகேங்களா? கால் சைடு 52,000 சம்திங் கான்ட்ராக்டே நியூ ஒய் கிரியேட் பண்ணுறாங்க. புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான டேட்டா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு வரும். ஏன் கால் சைடு எவ்வளோ ஓயை கிரியேட் பண்ணுறாங்க, புட் சைடு ஓயை எதுவும் கிரியேட் பண்ணாமல் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னாரும் உங்களுக்கு தோணியிருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாக்க நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனில் தான் 60% அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டேட்டா கொடுக்குது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பாருங்கள், 1400 கால் ஆப்ஷனில் 7482 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1420 கால் ஆப்ஷனில் 8590 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1450 கால் ஆப்ஷனில் 701 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வருவோம். புட் சைடு பாருங்கள், 1400 புட் ஆப்ஷனில் 1116 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு தான் வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 1380 புட் ஆப்ஷனில் வெறும் 238 கான்ட்ராக்ட் மட்டுமே நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1350 புட் ஆப்ஷனில் வெறும் 142 கான்ட்ராக்ட் மட்டுமே நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னாக்க கால் சைடு 1400, புட் சைடும் 1400, இது ரெண்டுமே நியரஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கால் சைடு 7482 கான்ட்ராக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க,
புட் சைடு 1116 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா, புட் சைடு ரைட்டர் வந்து பயப்படுறாங்க, ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கால் சைடு ரைட்டருக்கு வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கால் சைடு ஹையஸ்ட் OI வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னாலும் புட் சைடை விட கால் சைடு தான் 60% அதிகமான OI இருக்குது. அதே நேரத்தில் நெட் OI பார்க்கும்போதும் புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க, கால் சைடு வந்துட்டு 52,000 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வித்தியாசமே கிடையாதுங்க. புட் சைடு ஆட்களே கிடையாது, கால் சைடு மட்டும் 52,000 கான்ட்ராக்ட் நியூ OI கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செட்டப்பு எவ்ரிடே கிடைக்காது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கோங்க. நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றினா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளாஸஸில் என்னெல்லாம் கவர் ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு AI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிடும். அடுத்து டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து புட் சைடும் சரி கால் சைடும் சரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி செயல்படும், அதை வச்சு நீங்கள் எப்படி மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கவர் ஆகும். அடுத்து ஆர்டர் புக் டேட்டாவில் எவ்வளோ பையர் எவ்வளோ செல்லர் இருக்காங்க, அது மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு கவர் ஆகும். அடுத்து EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. EOD ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கும் ரியல் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட கேரக்டர் எப்படி சேஞ்சஸ் ஆகும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. எப்பவுமே ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனாக்க ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அது ஏன் எதனால் அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். அடுத்து 20 days லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் 20 daysமே உங்களுக்கு லைவ்லேயே OI எப்படி கிரியேட் ஆகுதுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டை முடிஞ்சு வெட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் கொடுத்துருக்கும். ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சு வெட்டி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படியே எடுத்துகிட்டு போய் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கண்டினியூ பண்ணுறதும் உங்களுக்கு எமோஷனல் கொடுக்குறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜினா என்ன, இதெல்லாம் லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கிட்டு வரதுனால உங்களுக்கு எமோஷனலும் கம்மியாகும். தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இதை பொறுத்து தான் இன்றைக்கான மார்க்கெட் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை ட்ரேடிங்கான டிப்ஸாவோ நாளைக்கான ப்ரிடிக்ஷனாவோ எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அப்படியெல்லாம் மார்க்கெட்டில் செயல்படாது. அதனால் நேற்று என்ன முடிஞ்சதுன்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். நாளைக்கு என்ன நடக்க போகும்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் வீடியோவில் அப்டேட் பண்ணல. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.